அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மிகவும் சுவாரஸ்யமான என்டாங்கிள்மெண்ட்டோட தலைப்பு. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல எப்படி என்டாங்கிள்மெண்ட் உள்ள நுழைஞ்சது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. லீனியாரிட்டி, சூப்பர் பொசிஷன்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் புரியும். இல்லாட்டினா மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஏன் அப்படின்னா என்டாங்கிள்மெண்ட் ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து வெளிவந்தது. அது யாரும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணல. மேத்தமெட்டிக்ஸ் எழுதுறாங்க, ஒரு ஈக்குவேஷன் சொல்லுது இந்த மாதிரி என்டாங்கிள்மெண்ட் பாசிபிள்னு சொல்லிட்டு. அதனால மேத்தமெட்டிக்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட் 2 கிளாஸ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணோன்றதை சுருக்கமாக சொல்றேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம், சூப்பர் பொசிஷன். ஒரு பொருள் 2 வகையான நிலைகளிலும் கலந்து இருக்கும். கால்ட் ஜெனரல் ஸ்டேட். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெசேஜ் வருது தமிழ் அப்படின்ற பேர்ல. இப்போ தமிழ்னா அது ஆணா பெண்ணா? தமிழ்ல பேர் ஆணும் இருக்கு, தமிழ் செல்வின்னு. ஆணும் இருக்கு, சாரி தமிழ் செல்வன்னு. பெண் பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி. அப்ப என்ன பண்றேன் எனக்கு தெரியல. அப்ப என்னோட மனசுல என்ன இருக்கு, ஆண் பெண் இரண்டுமே எனக்கு மனசுல இருக்கு. அதுதான் ஜெனரல் ஸ்டேட். நான் இப்ப ஃபோன் பண்றேன், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுது, ஓ இது ஆண், இது தமிழ் செல்வன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றேன். இது நெக்ஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி, கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி என்னதுக்கு ஜெனரல் ஸ்டேட், கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்னது ஸ்பெசிபிக் ஸ்டேட். அது என்னன்றது நிச்சயமா தெரியும். இதுதான் இப்ப சூப்பர் பொசிஷனுடைய ஒரு சின்ன ஒரு புரிஞ்சுக்கிறது மாதிரி. அப்ப இதுதான் ஒரு ஒளி எடுத்துக்கிட்டோம்னா, ஒளி என்னது, ஒண்ணு வெர்டிகலா இருக்கணும், இல்லாட்டினா ஹரிசான்டலா இருக்கணும். செங்குத்தா இருக்கணும், இல்லைன்னா படுகுவசமா இருக்கணும். ஆனா நான் மெஷர் பண்றதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எனக்கு தெரியும். மெஷர் பண்றதுக்கு முன்னாடி என்னது, இரண்டும் கலந்த கலவையான ஸ்டேட். இப்போ ஒரே ஒரு ஒளித்துகள் 2 வகையான ஸ்டேட். அப்ப 2 வகையான ஸ்டேட்டை நான் ஆட் பண்றேன். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு என்ன பண்பு இருக்கு, ஸ்பின் அப்பா இருக்கலாம், இல்லாட்டா ஸ்பின் டவுனா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான். மெஷர் பண்ணதுக்கு முன்னாடி என்னது, இரண்டும் கலந்த கலவையான ஸ்டேட். அப்போ ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு 2 வகையான நிலைகள் பாசிபிள். அப் டவுன் 2 குவாண்டம் ஸ்டேட் பாசிபிள், சாத்தியம். அப்ப நான் மெஷர் பண்ணதுக்கு முன்னாடி அதை நான் மேத்தமெட்டிக்கலா என்ன எழுத போறேன், ஜெனரல் ஸ்டேட் என்னது, இட்ஸ் 2, இட்ஸ் அப் அலாங் இசட், டவுன் அலாங் இசட். என்ன டைரக்ஷன்ல மெஷர் பண்றதுன்னு பொறுத்து. அப்போ ஒரு பார்ட்டிகல் 2 ஸ்டேட்டா இருந்தா நான் என்ன பண்ணலாம், 2 ஸ்டேட்டையும் டைரக்டா நான் ஆட் பண்ண முடியும். சரியா? இதை தான் நம்ம முந்தின ஸ்டேட்ல, முந்தின லெக்சர்ல நம்ம பார்த்தோம். இப்போ என்டாங்கிள்மெண்ட்க்கு போறோம். என்டாங்கிள்மெண்ட் என்ன பண்றோம், ஒரு பொருளுக்கு பதிலா 2 பார்ட்டிகல் எடுக்கிறேன். 2 பார்ட்டிகல் என்ன எடுக்கிறேன், ஒரு நீல பந்து, ஒரு ரெட் கலர் பந்துன்னு வச்சுக்கோங்க. அது ரெட் கலர் பந்து பதிலா ப்ளூ கலர் பந்தே போட்டேன். ரெட் கலர் பந்துன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிகல் 1, பார்ட்டிகல் 2. இப்ப இந்த பார்ட்டிகல் 1க்குன்னு ஒரு பண்பு இருக்கு. ஒரு பார்ட்டிகல் 1க்கு நான் என்ன சொன்னேன், ஒரு எலக்ட்ரானுக்கு 2 பண்பு இருக்கு, ஒரு ஒளித்துகளுக்கு ஒரு 2 பண்பு இருக்க மாதிரி இந்த ப்ளூ கலர் பார்ட்டிகளுக்கு நிறைய 2 பண்பு இருக்கு. U1 U2 என்ன பண்பு வேணாலும் இருக்கலாம். அது ஹெவியா இருந்து சுத்தலாம், இல்லாட்டினா ஹெவியா இருந்து சுத்தாம இருக்கலாம். இது ரெண்டுமே பண்பு தான், U1 U2. அதுக்கு மேத்தமெட்டிக்கலா நான் என்ன சொல்றேன், குவாண்டம் ஸ்டேட் ஆஃப் U1 and U2. அதே மாதிரி இன்னொரு பந்து பார்ட்டிகல் 2க்கு என்ன இருக்கலாம், அதே மாதிரி அதுக்கு வேற ஒரு 2 நிலைகள் இருக்கலாம், V1 U2. இதை நான் என்ன பண்றேன், ஒரு டப்பாக்குள்ள போடுறேன். இது ரெண்டும் ஒன்று. அது தனித்தனியா சுதந்திரமா தெரியுது. ரெண்டும் ஒன்னையும் இன்ட்ராக்ட் பண்றதில்ல, தொடர்பு படுத்திக்கிறதே இல்லை, தனித்தனியா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், டப்பால போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாம ஒரு தொண்டை போய் கொடுக்குறேன். இதுக்குள்ள 2 பந்து இருக்கு. ஒரு பந்து நீலப்பந்து, ஒரு பந்து சிகப்பு பந்து. நீலப்பந்துக்கு 2 குவாண்டம் ஸ்டேட் இருக்கு, U1 U2. சிகப்பு பந்துக்கு 2 குவாண்டம் ஸ்டேட் இருக்கு, V1 V2. இப்போ இந்த சிஸ்டம்க்கு என்ன குவாண்டம் ஸ்டேட்டு? அப்ப இவன் யோசிக்கிறான், என்ன ஸ்டேட் இருக்கலாம், இது U1 இருக்கலாம், அது U2 இருக்கலாம், இல்லாட்டினா அங்க V1 இருக்கலாம், இங்க V2 இருக்கலாம், இங்க சாரி இங்க U1 இருக்கலாம், அங்கே V1 இருக்கலாம், இல்லைன்னா U2 இருக்கலாம். என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன பண்றாங்க, பார்ட்டிகல் 1 U1 ஸ்டேட்ல, பார்ட்டிகல் 2 V1 ஸ்டேட்ல. ஃபர்ஸ்ட் ஒரு பாசிபிள் ஸ்டேட் நான் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப இதோட காம்பினேஷன் இப்ப 2 நான் தனித்தனியா இருக்கும்போது U1 V1. இப்ப நான் இந்த டப்பாக்குள்ள போட்டேன். இந்த டப்பா மொத்தமா குவாண்டம் ஸ்டேட் நான் மெஷர் பண்ணனா தெரியும், U1 into V1. நான் மல்டிப்ளை பண்றேன். தட் இஸ் கால்ட் டென்சார் ப்ராடக்ட். நான் நடுவுல ஒரு வட்டம் போட்டு இது போட்டிருக்கேன்ல, கிராஸ் போட்டுக்கலாம், அது பேர் டென்சார் ப்ராடக்ட். என்ன டென்சார் ப்ராடக்ட்னா நம்மளுக்கு தெரியும், 3 into 3 பெருக்குனா அது ப்ராடக்ட், 3 into 4 பெருக்குனா ப்ராடக்ட். இப்ப 3 into 4 4 into 3 நான் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா டென்சார் ப்ராடக்ட்ல பண்ண முடியாது. U1 V1 னா U1 V1 தான், இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். இதுதான் டென்சர் ப்ராடக்ட். இதை நான் பண்ணேன்னா இந்த மொத்த சிஸ்டம், இந்த டப்பாக்குள்ள இருக்க குவாண்டம் ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷன் என்ன பண்ணலாம், நான் உங்களுக்கு லீனியாரிட்டி படிச்சவங்களுக்கு தெரியும், U1 மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் U2 மட்டும்தான் இருக்கணுமா, இல்ல இரண்டும் கலந்த கலவையும் இருக்கலாம். லீனியாரிட்டியோட ஒன் ஆஃப் த கண்டிஷன். ஸோ ஆல்ஃபா 1 U1, ஆல்ஃபா 2 U2. இது எதோட பார்ட்டிகல் 1. அதே மாதிரி
பீட்டா ஒன் வி ஒன் பீட்டா டூ வி டூ இது என்னது இன்னொரு பார்ட்டிகளுடைய குவாண்டம் ஸ்டேட். இப்போ நான் என்னது ரெண்டு ரெண்டு ஒரு டப்பாக்குள்ள வச்சு இந்த டப்பாவோட மொத்த குவாண்டம் ஸ்டேட் என்ன, அப்போ நான் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் திருப்பி நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வந்து என்னது இந்த காம்பினேஷனாக இது அனதர் பாசிபிள் ஸ்டேட். இது வந்து இன்னொரு பாசிபிளான நிலைகள். இதை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கையில் டைப் பண்ண முடியல, அதனால் கையில் எழுதுனேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா கையில் எழுதுற போல டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் எழுதுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது சொல்லப்போனால். ஸோ இதை தான் நான் இங்கே கையில் எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ஒன் யூ ஒன் ஆல்ஃபா டூ யூ டூ இன்டூ பீட்டா ஒன் வி ஒன் பீட்டா டூ வி டூ. இது எதோட பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல் டூ. இது எதோட பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல் ஒன். ரெண்டு தனித்தனி காம்பினேஷன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரே சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்க ரெண்டு டேர்மும், செகண்ட் டேர்ம் எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்க ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது, எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. எல்லாம் கலந்த கலவை. இதை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ஃபா பீட்டான்றது ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் தான். நீங்கள் அந்த லீனியாரிட்டி பார்க்கும்போது தெரியும், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், இட் ஹாஸ் நோ ரெலவன்ஸ். அது பெரிய முக்கியத்துவம் கிடையாது. இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ஃபா ஒன் யூ ஒன் வி ஒன் யூ ஒன் வி டூ ரெண்டு காம்பினேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னது யூ டூ வி ஒன் யூ டூ வி டூ ரெண்டு காம்பினேஷன் வந்துருச்சு. அப்போ என்னெல்லாம் சாத்தியம் இருக்கோ எல்லாமே இங்கே வந்துருச்சு. இதில் நம்ம பண்ணது என்னன்னா, இந்த நம்பர்ஸை நம்ம வெளியில் எடுத்தோம். இது பேர் தான் என்னன்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்போ ஒரே ஒரு பொருள் தனியாக இருக்கும்போதும் இன்னொரு பொருள் தனியாக இருக்கும்போதும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பொருளையும் நான் என்ன ஒன்றா எடுத்து ஒரு டப்பாக்குள்ள போடும்போது இந்த பொருள் இந்த எல்லா காம்பினேஷன்லையும் சேர்ந்த கலவையாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆணாவும் இருக்கான், பெண்ணாவும் இருக்கான், எல்லா வகையாமே இருக்குது. மிருகமாக கூட இருக்கலாம், நம்மளுக்கு யாரு தெரியும். எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் திஸ் இஸ் கால்டு சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு இந்த ஒரு ஜெனரல் ஸ்டேட். இது வந்து ஒரு வகையான பாசிபிள் ஸ்டேட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஸ்டேட்டை நான் நினச்சி பார்க்க போகிறேன். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு ஸ்டேட் நான் என்ன பண்ண போகிறேன், யூ ஒன் வி ஒன் நான் எடுக்கும் போதே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுறேன். அங்கே என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா மல்டிப்ளை பண்ணேன். இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணுறேன். டென்சர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டிகல் ஒன் அப்புறம் பார்ட்டிகல் டூ, அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணேன். இங்கே என்ன பண்ணிட்டேன், பார்ட்டிகல் ஒன் பார்ட்டிகல் டூ, இங்கே பார்ட்டிகல் ஒன் பார்ட்டிகல் டூ, அப்புறமா என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, பார்ட்டிகல் ஒன்னையும் பார்ட்டிகல் டூ நம்ம தனியாகவே சொல்ல முடியாது. இந்த சைடு இருக்க ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ரெண்டுமே ஒன்றா இருக்குது. இந்த சைடில் இருக்க ஸ்டேட்டில் என்ன இருக்குது, ரெண்டு பார்ட்டிகளை பற்றியுமே நம்மளுக்கு சொல்லுது. எந்த பார்ட்டிக்கல் தனித்தனியாக என்ன பண்ணுது அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பார்ட்டிகளோடைய ஒரு நிலையை நான் பார்த்துக்கிட்டேன். இப்போ பார்ட்டிகல் ஒன்னோட யூ ஒன் பார்த்துட்டேன், அது எதை பொறுத்து இருக்குன்னா இங்கே வி ஒன்னை பொறுத்து இருக்கு. இங்கே என்ன வி ஒன் பண்ணுது, பார்ட்டிகல் ரெண்டு என்ன பண்ணுதுன்றது எனக்கு தெரியும். அதோட ஸ்டேட் வந்து வி ஒன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கே யூ டூன்னு பார்த்துட்டா இங்கே என்ன தெரியும், அதோட ஸ்டேட் என்ன தெரியும், வி டூன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து இது நல்லதுக்கு இல்லை. தனித்தனியாக தானே எனக்கு ஒரு பார்ட்டிகல் என்ன சேர்த்து தெரியணும், சேர்த்து ஓகே. இப்போ தனித்தனியாக தெரியணும்னா என்னால் தெரிஞ்சிக்கவே முடியாது. என்னால் ஐ கேனாட் நோ. அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இதை வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பிரிச்சா என்ன பண்ணும், பார்ட்டிகளுக்கு தனியாக ஒன்று, பார்ட்டிகல் டூக்கு இந்த நான் இந்த முன்னாடி நம்ம பண்ணோம்ல இதே மாதிரி பார்ட்டிகல் ஒன் பார்ட்டிகல் டூ தனித்தனியாக பிரிக்க முடியுமா அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்டேட்டை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் எங்கே பார்த்தேன், இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் கொண்டு வந்தேன்ல, இங்கே பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூ ஒன் வி ஒன் இருக்கா, இங்கே ஒரு யூ ஒன் வி ஒன் இருக்கு. இங்கே யூ டூ வி டூ இருக்கா, இங்கே ஒரு யூ டூ வி டூ இருக்கு. மீறக்க தான் இல்லை, யூ ஒன் வி டூ இல்லை, யூ டூ வி ஒன் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த நான் எடுத்த புது ஸ்டேட்டையும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஆல்ஃபா ஒன் பீட்டா ஒன் ஒன்று, ஆல்ஃபா ஒன் பீட்டா டூ ஜீரோ, ஆல்ஃபா டூ பீட்டா ஒன் ஜீரோ, ஆல்ஃபா டூ பீட்டா டூ ஒன்று. சூப்பர், எனக்கு என்ன படிச்சிச்சு, எனக்கும் கான்ஸ்டன்ட்லாம் கிடச்சிச்சு. அப்போ ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொன்னால் இங்கே தான் பிரச்சனை. இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கு எனக்கு சூப்பர் பொசிஷனுக்கு ஆல்ஃபா ஒன் பீட்டா ஒன் என்ன வேணாலும் வேல்யூ கொடுத்துக்கலாம். நீங்கள் 1,01,001 2 3 34 எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் மேலே இருக்கிறதுல ரெண்டையும் கம்பேர் பண்ணேன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூ என்னது, ஒன்றே ஒன்று தான். இது ஒன்றா இருக்கணும், இது ஜீரோவாக இருக்கணும். சரி, இதில் என்ன தான் பிரச்சனை, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒன் பீட்டா ஒன் ஒன்று பிரச்சனையே இல்லை, ஆல்ஃபா டூ பீட்டா டூ ஒன்று பிரச்சனையே இல்லை.
கீழே என்ன இருக்கு ஆல்ஃபா டூ பீட்டா ஒன் ஜீரோன்னு வந்துருச்சு. இது ஜீரோ இருக்கணும் என்ன பண்ணணும்? ஒன்று ஆல்ஃபா டூ ஜீரோ இருக்கணும், இல்லாட்டினா பீட்டா ஒன் ஜீரோ இருக்கணும். இப்போ ஆல்ஃபா டூ ஜீரோ ஆக்குனா இது தப்பு, பீட்டா ஒன் ஜீரோ ஆக்குனா இது தப்பு. அப்ப இது சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தான் இங்க ஜீரோவா இருக்கணும்னா ஆல்ஃபா ஒன் ஜீரோவா இருக்கணும், இல்லாட்டா பீட்டா டூ ஜீரோவா இருக்கணும். இங்க ஆல்ஃபா ஒன் ஜீரோ போட முடியுமா? வாய்ப்பு இல்லை ராசா. இங்க ஜீரோவா போட முடியுமா? இதுவும் வாய்ப்பு இல்லை. அப்ப இது ரெண்டுமே பாசிபிள். ஸோ என்ன காம்பினேஷன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புது ஸ்டேட்டை நான் நினைச்சேன்ல, இந்த மாதிரி ஒரு புது ஸ்டேட் ரெண்டுமே கலந்த கலவையா, இந்த ஸ்டேட்டை நான் பிரிக்க முடியுமானா என்னால பிரிக்கவே முடியாது. அப்ப இது என்ன சொல்லுது? வி cannot separate this state. இதுதான் அவர் சூப்பரா சொல்றாரு பாட்டன். இட்ஸ் a funny state. ஒரு பார்ட்டிகளை நீ தனியா கேட்டேன்னா என்னால சொல்ல முடியாது. பார்ட்டிகல் 2 நீ தனியா கேட்டேன்னா அதோட நிலை என்னால சொல்ல முடியாது. இது ஒன்னோட ஒன்னா பிசைஞ்சு இருக்கு. ஒரு பார்ட்டிகல் என்ன பார்ட்டிகல் 1 என்ன செய்யுதுன்றது எதை பொறுத்து இருக்கு? பார்ட்டிகல் 2 பொறுத்து இருக்கு. பார்ட்டிகல் 2 என்ன பண்ணுதுன்றது எதை பொறுத்து இருக்கு? பார்ட்டிகல் 1 பொறுத்துன்றதுக்கு. இது பேர் தான் என்டாங்கிள்டு ஸ்டேட். இது நான் என்னது என்னோட அசம்ஷன். இது ஒரு வகையான பாசிபிள் ஸ்டேட். நீ எல்லா பொருளுக்குமே உள்ள வச்சுட்டு என்டாங்கிள்டு பண்ணா ஆகாது. இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த ஸ்டேட் மாதிரி நான் அசியூம் பண்ணப்ப இது வந்து என்டாங்கிள்டா இருக்கு. அப்ப நான் ஒரு பார்ட்டிகல் தெரிஞ்சுக்கிட்டாலே இன்னொரு பார்ட்டிகளுடைய நிலையை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் என்டாங்கிள் ஸ்டேட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பாசிபிள் ஸ்டேட். மற்ற பாசிபிலிட்டியும் பார்த்தோம். அப்போ என்டாங்கிள்டா இல்லை. இந்த ஸ்டேட்டை நான் U1 B1, இது பார்ட்டிகல் 1, இது பார்ட்டிகல் 2 எல்லாமே ஒன்னா மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது இது வந்து என்டாங்கிள் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆயிடும். இப்போ நம்ம ரியல் சிஸ்டத்துக்கு போகலாம். ஒரு பார்ட்டிகல் 1 ஸ்டேட் U1 அதை விட்டுட்டு இப்போ ரியல் சிஸ்டத்துக்கு போகலாம். எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு என்னென்ன பண்பு இருக்கு? ஸ்பின் அப், ஸ்பின் டவுன். ஏன் நான் இசட் ஆக்சஸ்ல மெஷர் பண்றேன். இது பேர் என்னது? ஹாஃப் பார்ட்டிகல், ரெண்டு பார்ட்டிகல். இப்போ இதே மாதிரியே ஜெனரல் ஸ்டேட். ஒரு எலக்ட்ரானை நான் மெஷர் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கலாம்? அது ஸ்பின் அப் இல்லைன்னா ஸ்பின் டவுன். ஒரே ஒரு பார்ட்டிகல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருப்பேன். ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு ரெண்டு ஸ்டேட் இருக்கும் போது ஸ்பின் அப் இசட் பிளஸ் ஸ்பின் டவுன் இசட் போட்டனா. இப்போ என்ன இருக்கு? ரெண்டு பார்ட்டிகல் வந்துருச்சு. ரெண்டு பார்ட்டிகல் வந்தா என்னது? 4 காம்பினேஷன் பாசிபிள். இது ஸ்பின் அப், டவுன், டவுன், அப். ரெண்டு வகையான 4 வகையான காம்பினேஷன். இப்போ ஜெனரல் ஸ்டேட் வந்து 4யுமே சேர்த்து இருக்கு. ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது, ஒரே ஒரு ஃபோட்டான் இருக்கும்போது படுக்க வசமா செங்குத்தா, அப்பா டவுனா. ஆனா ரெண்டு பார்ட்டிகல் இருக்கும்போது 4 ஸ்டேட் இருக்கும்போது இது அப்பா இருந்தா இது டவுனு, இது டவுனா இருந்தா இது அப்பு. இது எல்லாமே சேர்ந்துதான் என்னது? ஜெனரல் ஸ்டேட். ஸோ இது பாசிபிளா? இது பாசிபிளா? இது பேர் தான் என்டாங்கிள்டு பேர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து இந்த பிசிக்ஸ்ல ரொம்ப காமனான நேம் என்னன்னா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா ஆலிஸ் அண்ட் பாப். ஸோ இப்போ பாப் வந்து ஒரு பார்ட்டிகல் 2 வச்சிருக்கான் எர்த்தில். ஆலிஸ் வந்து எடுத்துட்டு என்ன பண்றாங்க? இன்னொரு பார்ட்டிகல். பார்ட்டிகல்னா இந்த பேர், இந்த என்டாங்கிள் ஸ்டேட் உள்ள ஒரு பேர்ல ஒரு பார்ட்டிகல். அது திறக்கவே இல்லை. இந்த டப்பாவை திடீர்னு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு ரெண்டு பேரும் கொண்டு போயிடுறாங்க. ஓப்பனே பண்ணல, கண்ணை கட்டிட்டாங்க, டப்பாவை திறக்கல, ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டாங்க. அது அந்த பேரோட ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெண்டா பிரிச்சா அந்த ரெண்டு பிரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது? அது ஜெனரல் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஜெனரல் ஸ்டேட்ன்றது என்னது? இது 4 காம்பினேஷனுமே பாசிபிள். இது ஸ்பின்னா இருந்தா அப்பா இருக்கலாம், அப்பா இருந்தா டவுனா இருக்கலாம், எல்லாமே பாசிபிள். இது பிரிச்சுட்டு போறாங்க. இந்த என்டாங்கிள் பேரை என்ன பண்ண சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாபை மெஷர் பண்ண சொல்றாங்க. தம்பி போனை போட்டு, ஆலிஸ் இங்க இருந்து கிளம்பி ராக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க, நீ என்ன பண்ணு, உன் எலக்ட்ரானை மெஷர் பண்ணு. மெஷர் பண்றதுக்கு முன்னாடி பாப் என்ன சொல்றான்? ஸ்பின் அப்பா இருந்தா நான் டவுனு, அவங்க டவுனா இருந்தா நான் அப்பு, எல்லாமே பாசிபிள். சரி இந்தா உனக்கா நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாபுக்கு என்ன பண்ணுது? ஸ்பின் டவுன் வருது. டக்குன்னு வருது. அப்ப எதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசுல, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எல்லாமே பாசிபிள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பிஃபோர் மெஷர்மெண்ட், நான் சொன்னேன்ல, ஒரு நிலவை கொண்டு போய் வெளியில போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அது வந்து நிலவு இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் செய்யலாம். நான் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். நான் ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணுது? என்னுடைய எல்லா சிந்தனைகளும் கொலாப்ஸ் ஆகி தமிழ் வந்து ஆண் தான். எல்லா சிந்தனையும் கொலாப்ஸ் ஆகி நிலவு வந்து இருக்கு, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிது. வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. கொலாப்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்போ பாப் வந்து டவுன் கண்டுபிடிச்சாச்சு. பாப் டவுன் கண்டுபிடிச்ச அதே நொடியில என்ன பண்றாங்க? ஆலிஸ் நிலவுலையோ இல்லைன்னா எங்கேயோ தூரத்தில் இருக்க ஒரு கேலக்சிலையோ ஏதோ ஒரு வேற பிரபஞ்சத்திலேயோ என்ன பண்றாங்க? அவங்க ஓப்பன் பண்றாங்க. அவங்க ஓப்பன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆலிஸ் வந்து ஸ்பின் அப் அவங்க தான் மெஷர் பண்ண முடியும். ஏன்? அதுதான் இந்த மேக்ஸ் சொல்லுது. அது மட்டும்தான் இந்த ஸ்டேட்டோட பாசிபிலிட்டி. இதை நீங்க பிரிக்கவே முடியாது. ஸோ பாப் வந்து எர்த்ல மெஷர் பண்றான், ஆலிஸ் வந்து நிலவுலையோ ஏதோ விண்வெளியில மெஷர் பண்றாங்க. பாப் டவுன் மெஷர் பண்ண உடனே இது அப்.
ஒருவேளை பாப் இங்க அப் மெஷர் பண்ணியிருந்தேன்னா ஆலிஸ் வந்து டவுன். ஸோ இதுதான் வந்து தி கொலாப்ஸ் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் இன்ஸ்டன்டேனியஸ்லி. எதுவுமே ஸ்பீட் ஆஃப் லைட்டை கிராஸ் பண்ணல, அங்கேருந்து யாரும் ஃபோன் பண்ணல, இவங்க அங்கேருந்து சொல்லலை எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை கிராஸ் பண்ணல. அப்பதான் என்ன பண்றாரு ஐன்ஸ்டைனுக்கு வந்து நாட் கன்வின்ஸ், இந்த மாதிரி என்டாங்கிள் பேர்ன்றது ஒண்ணு கிடையாது. நீங்க லாஸ்ட் லெக்சர் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது என்டாங்கிள் பேரா அப்படின்னு சொன்னா இல்லப்பா, எலக்ட்ரான் வந்து ஸ்பின் அப் டவுன் ரெண்டு கலந்தெல்லாம் இருக்காது, ஏற்கனவே இருந்துச்சுப்பா, அது அப்பு தான்ப்பா, ஏற்கனவே இருந்துச்சுப்பா, அது டவுனு தான்ப்பா, உனக்கு தான்ப்பா தெரியல அப்படின்றாரு. இல்லைங்க, ரெண்டுமே கலந்த கலவையா தான் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணாங்கன்னு இந்த லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோலயும் அதை சொல்றேன். இந்த என்டாங்கிள் பேர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல சஜஸ்ட் பண்றாரு. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், 1000 என்டாங்கிள் பேரை எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணிட்டு அதை பார்த்தா அதே மாதிரி தான் வருது. இது அப்பா இருந்தா அது டவுனு, அது டவுனா இருந்தா இது அப்பு. அப்ப என்டாங்கிள் பேர் இந்த 4 காம்பினேஷனுமே பாசிபிள். 4 பேர்லாம் காம்பினேஷன் இல்லப்பா, ரெண்டே ரெண்டு தான். நீ நினைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேட்லாம் இல்லை, அதனாலதான் நான் அடிச்சிட்டேன். இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டேட் தான் பாசிபிள். ஒன்னு அப்பு, இது டவுன், இது ரெண்டு மட்டும்தான். ஏன் இதுல என்ன ஆச்சரியம், அபூர்வம் இல்ல? நான் ஒரு 2 கிளவ் வச்சிருக்கேன், ஒரு லெஃப்ட் கிளவ், ரைட் கிளவ், ரெண்டையும் போட்டு ஒரு பையில கவர் பண்ணிட்டு 2 பேர்ட்ட கொடுத்து விடுறேன். ஒருத்தவன் ஓபன் பண்றான் லெஃப்ட் கிளவ்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன நினைப்பான், அவன்கிட்ட ரைட் கிளவ் தானே இருப்பான். இதுல என்னையா புதுசு? இதுல என்னையா ஒன்றும் புதுசெல்லாம் இல்லையா? ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கு, ரெண்டே ரெண்டு காம்பினேஷனா இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு. இது என்டாங்கிள்டே கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான், இது என்டாங்கிள்டே இல்லைன்றாரு. இல்ல இல்ல, உண்மையிலே என்டாங்கிள் தான் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்றது? அந்த பழைய லெக்சருக்கு தெரியும். உங்களுடைய மெஷர்மெண்ட் டைரக்ஷனை மாற்றணும். நீங்க எக்ஸ் ஆக்ஸ் இசட் ஆக்சிஸ்லேயே மெஷர் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும், உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ரெண்டுக்குமே ஒரே ரிசல்ட் தான் வரும். உங்களுடைய மெஷர்மெண்ட் டைரக்ஷனை மாற்றணும். அது யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜான் பெல். ஜான் பெல் இன்இக்வாலிட்டியில் என்ன பண்றாரு, இதே மாதிரி என்டாங்கிள் பேர் எடுத்துட்டு 3 வகையான திசையில் அவர் மெஷர் பண்றாரு. 3 டைரக்ஷனில் மெஷர் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டில் என்ன தெரியுது, இதை கிளாசிக்கல் ஃபிசிக்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. அதுக்கு ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா, என்டாங்கிள்டு பேர்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த மெஷர்மெண்ட்டோடைய அவுட்கம்மை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்றாரு. அதனால என்டாங்கிள் பேர் இஸ் ரியல், அது உண்மை அப்படின்னு நிரூபிச்சாரு. அந்த நிரூபிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா ஐன்ஸ்டைன் வாஸ் ராங். ஆனால் ஐன்ஸ்டைன் கடைசி வரைக்குமே கன்வின்ஸ் ஆகலை ஆக்சுவலாக. அதோட தொடர்ச்சி தான் நம்ம இன்னைக்கு என்டாங்கிள்மெண்ட் ரிசர்ச்லாம் பார்த்தது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா இந்த என்டாங்கிள்டு பேர் ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷனில் சொல்லுது, ஒரு பார்ட்டிகளுடைய நிலை, ஒரு குவாண்டம் ஸ்டேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகளாக இந்த ஸ்டேட்டை இமீடியட்டாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் பிரிக்கவே முடியாது அப்படின்றதான். ஸோ என்டாங்கிள் பேர் இஸ் ரியல். நம்ம அடுத்த லெக்சரை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.